வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தொலைஞ்சு போன ஒரு அரிது களஞ்சியத்தை பத்தி. பிரபஞ்சத்தோட ரகசியங்களே திறக்கக்கூடிய ஒரு சாவி அதுல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த மர்மமான கதைக்குள்ள போலாம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு பழங்கால புத்தகம். அதுல இந்த பிரபஞ்சத்தோட எல்லா ரகசியமும் அடங்கியிருக்குன்னா எப்படி இருக்கும்? அது வெறும் கதை புத்தகம் இல்ல, பிரபஞ்சத்தோட அஸ்திவாரமே, அதோட ப்ளூ பிரிண்டே அதுதான் சொன்னா. 100 கணக்கான வருஷமா அறிஞர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். தமிழ்ல இருக்கிற ஒரு பெரிய இலக்கண நூலான தொல்காப்பியத்துல ஒரு சின்ன குறிப்பு மறைஞ்சிருக்கு. அதுதான் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம். அதாவது தொல்காப்பியத்துக்கே ஆதாரமா அதைவிட பழமையான ஆழமான ஒரு ஞான நூல் இருந்திருக்கு. அதோட பேருதான் ஐந்திரம். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த ஐந்திரம் ஆயிரக்கணக்கான வருஷமா காணாம போயிருந்துச்சு. அது உண்மையிலே இருந்ததா இல்ல ஒரு கட்டுக்கதையான்னு கூட பலருக்கும் சந்தேகம். ஆனா ஒரே ஒரு மனுஷனோட நம்பவே முடியாத நினைவாற்றல் அந்த நூலுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்துச்சு. சரி வாங்க, கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஒரு புலவரோட அந்த நம்ப முடியாத சாதனை என்னன்னு பாப்போம். இவரோட பேரு புலவர் வீரபத்ரனார். சின்ன வயசுல ஒரு மாணவனா இருந்தப்போ அவரோட வாத்தியார் ஒரு அறிவுரை சொல்றாரு. தமிழ் மொழியில நீ பெரிய ஆளா வரணும்னா பழைய இலக்கியங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணுப்பான்னு. அவரும் தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகத்துக்கு போறாரு. அங்க யாருமே கண்டுக்காம ஒரு மூலையில கிடந்த ஓலைச்சுவடி குவியல பாக்குறாரு. அதுல இருந்த பாடல்களோட தாளமும் ஓசை நயமும் அவரை ரொம்பவே ஈர்க்குது. உடனே அதையெல்லாம் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. சும்மா இல்ல, 4 வருஷத்துல மலைச்சு போற அளவுக்கு 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் கவிதை வரிகளை மனப்பாடம் செஞ்சுட்டாரு. அந்த ஐந்திரத்தோட மொத்த அறிவும் இப்போ அவரோட மனசுக்குள்ள பத்திரமா இருந்துச்சு. ஆனா அடுத்த 25 வருஷத்துக்கு அவர் மனசுல ஒரு பெரிய புதையலை சுமந்துகிட்டு அலைஞ்சாரு. ஆனா அந்த புதையலோட அருமை யாருக்குமே புரியல. அவர் மனப்பாடமா சொல்ற அந்த அறிவியல் தொழில்நுட்ப விஷயங்களோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க ஒருத்தர் கூட கிடைக்கல. அப்போ திடீர்னு என்னதான் நடந்துச்சு? ஒரே ஒரு எதிர்பாராத சந்திப்பு மறைஞ்சு போன அந்த ஞானத்தை இந்த உலகத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்துச்சு. 1980ஸ்ல வீரபத்ரனார் ஒருத்தரை சந்திக்கிறாரு. அவர்தான் கணபதி ஸ்தபதி, ஒரு புகழ்பெற்ற மரபுவழி சிற்பி. அது மட்டும் இல்லாம கட்டடக்கலை சிற்பக்கலை கல்லூரியோட தலைவராவும் இருந்தாரு. அவரோட வாழ்க்கை முழுசுமே நம்மளோட பண்டைய மரபுகளோட பின்னி பிணைஞ்சது. ஸ்தபதிக்கு வீரபத்ரனார் சொன்ன அந்த பாடல்களை கேட்டதும் ஒரு பெரிய உண்மை உரைக்குது. அவரே சொல்றாரு, எங்களோட புனிதமான நூல்களெல்லாம் முதல்ல தமிழ்ல தான் இருந்துச்சுன்னு என் முன்னோர்கள் சொல்லி கேட்டிருக்கேன்னு. அந்த கைவினை கலைஞர்கள் சமூகத்துல ரொம்ப காலமா இருந்த ஒரு நம்பிக்கை இப்போ உறுதியாச்சு. இந்த சந்திப்பு தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. 1950கள்ல வீரபத்ரனார் மனப்பாடம் செய்ய ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட 25 வருஷம் அதோட மதிப்பை புரிஞ்சுக்க ஆள் தேடினாரு. 80கள்ல ஸ்தபதிய சந்திச்சதும் அந்த வரிகளெல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க. கடைசியா அரசாங்கத்தோட உதவியோட 1986ல ஐந்திரம் முதல் முறையா புத்தகமா வெளியாச்சு. சரி, இப்ப புத்தகம் வெளிய வந்தாச்சு. அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு உலகமே பார்க்க ஆரம்பிச்சுது. அதோட அடிப்படை கோட்பாடு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானது. ஐந்திரம் சொல்ற விஷயம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. இந்த மொத்த பிரபஞ்சமுமே 2 விஷயத்துல இருந்து தான் தொடங்குதான். ஒன்னு உள்ளம், அதாவது கான்ஷியஸ்னஸ். இது எல்லையே இல்லாத ஒரு வெட்ட வெளியா பாக்குறாங்க. 2வது காலம், அதாவது டைம். இது அந்த வெட்ட வெளியோட அதிர்வு, அதோட வைப்ரேஷன். சிம்பிளா சொல்லுன்னா உள்ளம்தான் மூலம், சோர்ஸ். காலம்தான் ஆற்றல், எனர்ஜி. இந்த 2 விஷயத்திலிருந்து தான் 5 ஸ்டெப்ல இந்த பிரபஞ்சமே உருவாகுதுன்னு ஐந்திரம் சொல்லுது. இது ஒரு காஸ்மிக் டான்ஸ் மாதிரி. முதல்ல மூலம், இதுதான் தூய பிரக்ஞை. 2வது காலம், அந்த மூலம் அதிர ஆரம்பிக்கும்போது ஆற்றல் உருவாகுது. 3வது சீலம், அந்த ஆற்றலுக்கு ஒரு ஒழுங்கு, ஒரு ரிதம் கிடைக்குது. 4வது கோலம், அந்த ஒழுங்கான ஆற்றல் நாம பாக்குற மாதிரி உருவமாவும் பொருளாவும் மாறுது. கடைசியா ஞானம், இந்த எல்லா உருவங்களும் ஒன்னா சேர்ந்ததுதான் நாம வாழ்ற இந்த பிரபஞ்சமே. இதுல ரொம்பவே ஃபேசினேட் பண்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்ச உருவாக்குங்கிறது வெளியில எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா? நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் உருவாகுது இல்லையா? அந்த எண்ணம் உருவாகுறதும் இதே 5 படிநிலைகள்ல தான் நடக்குதுன்னு ஐந்திரம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க. சரி, இவ்ளோ ஆழமான ஒரு அறிவை எழுதுன அந்த புகழ்பெற்ற ஆள் யாரு? இந்த ஐந்திரத்தை எழுதுனது மயன் அப்படின்னு சொல்லப்படுது. இவர சாதாரண ஆள் இல்ல. கிட்டத்தட்ட 8000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முதல் தமிழ்ச் சங்க காலத்தைச் சேர்ந்த ஒரு பல்துறை வித்தகர்,
ஒரு மாபெரும் கட்டட கலைஞர், விஞ்ஞானி இப்படி எல்லாமுமா இருந்திருக்காரு. ஐந்திரங்கிறது அவர் எழுதின 12 பெரிய நூல்கள்ல ஒன்னுதான் சொல்றாங்க. மத்த நூல்கள்ல ஓவியம், சிற்பம், கணக்கு, வானியல், கப்பல் கட்டுறது பத்தியெல்லாம் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்ல, விண்கலம் செய்யறது பத்தியும் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? சில விஷயங்கள்லாம் அந்த காலத்துக்கே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டா தெரியுது. இப்ப பாருங்க, இத நாம நிஜமான வரலாறா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஒரு ஆழமான தத்துவமா பார்த்தாலும் சரி, இந்த ஐந்திரத்தோட கதை தொலைஞ்சு போன ஒரு பெரிய அறிவு உலகத்துக்கான கதவை நமக்காக திறக்குது. நம்மளோட பழங்கால வரலாறு, அறிவியல சிந்தனையோட ஆரம்பம் பத்தி நாம வச்சிருக்கிற புரிதலையே இது கேள்வி கேக்குது. கடைசியா ஒரு கேள்வி. இவ்ளோ முக்கியமான ஒரு நூல் ஒரே ஒரு மனுஷனோட ஞாபகத்தால மட்டும் காப்பாத்தப்பட்டிருக்குன்னா, இதே மாதிரி இன்னும் எவ்வளவு பழமையான ஞானங்கள், அறிவு கருவூலங்கள் கண்டுபிடிக்கப்படாம காத்துக்கிட்டு இருக்குமோ? இந்த விளக்கத்துல இணைந்ததற்கு ரொம்ப நன்றி.